Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கட்டுப்பாடு இல்லாத உணவு பழக்கம், வாழ்வியல் முறை ஆகியவை காரணமாக மனிதர்களின் ஆயுளுக்கே அதிகபட்சம் 50 வயதுதான் உத்தரவாதம் என்ற நிலையில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தலைமுறைகளை தாண்டி கூட கருமுட்டைகளை அப்படியே உறைய வைக்கலாம் என மகப்பேறு மருத்துவர்கள் கூறுவது புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்படவே வைக்கிறது. முன்பெல்லாம் சினிமா பிரபலங்கள் தான் குழந்தை பெற்றுக்கொள்ள யோசித்தார்கள் என்று பார்த்தால், தற்போது பொருளாதார ரீதியாக முன்னேற நினைக்கும் பெண்கள் கூட குழந்தை பேற்றை தள்ளி போடுகிறார்கள். பருவம் தவறிய கனி பழுத்து வீணாவது போல வயது அதிகரிக்க அதிகரிக்க கருமுட்டைகளின் தரமும் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் குழந்தை பேற்றிலும் பெரும் சிக்கலை உண்டாக்குகிறது. அப்படி குழந்தை பேற்றை தள்ளி போடும் பெண்களுக்கும் வரமாக கிடைத்துள்ளதுதான் கருமுட்டை உறைய வைக்கும் முறை. பொதுவாக கருமுட்டைகள் அதிகபட்சமாக 34வது வயது வரைக்கும் தான் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற நிலையில் கருமுட்டையை உறைய வைத்து தலைமுறைகள் தாண்டி கூட அதே ஆரோக்கியத்தோடு இருக்கும் என கூறும் மருத்துவர்கள் அவற்றை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிறார்கள். 30 இயர்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கருமுட்டைகள். அப் டு 34 வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே ஏஜ் ஆகும்போது அந்த கருமுட்டை அதனுடைய குவாலிட்டி தரம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த கருமுட்டையை உறைய வைத்து பயன்படுத்துதல் அப்படின்ற ஒரு புதிய ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தில் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஊசி மூலம் கருமுட்டைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வைத்து அவை முதிர்ச்சி அடைந்ததும் வெளியில் எடுத்து திரவ நைட்ரஜன் நிறைந்த குப்பியில் வைத்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் பாதுகாக்கின்றனர். ஹார்மோனை அதிகரிக்க 15 நாட்களுக்கு ஊசி, மயக்க மருந்து ஆகியவை செலுத்தித்தான் கருமுட்டைகளை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இதன் மூலம் மாதவிடாய் சுழற்சியில் எந்த பாதிப்பும் வராது என்பதையும் மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த கருமுட்டை நம்ம எந்த மாதம் நம்ம எடுக்க போகிறோம் பிளான் பண்ணுறோமோ அந்த மாதம் நம்ம நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் கருமுட்டை வளர்கிறதுக்கு. போன பீரியட்ஸ் இப்போ 1ஆம் தேதி ஆயிருக்காங்கன்னா அன்னிலேருந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 12வது நாள், 13வது நாள், 14வது நாளில் நாங்கள் கருமுட்டை எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போதெல்லாம் 34 வயதில் கூட நிறைய பேருக்கு இரத்தப்போக்கு குறைந்து மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை வருகிறது. அதே மாதிரி ரேடியோ தெரப்பி போன்ற சிகிச்சையில் இருக்கும் கேன்சர் நோயாளிகளுக்கும் கருமுட்டை உற்பத்தி குறையும் என்ற நிலையில் இது மாதிரி பாதிப்புக்குள்ளாகும் பெண்கள் முன்கூட்டியே கருமுட்டையை எடுத்து உறைய வைத்துக் கொள்ளலாம் என்றும், ஒருவேளை அந்த கருமுட்டைகள் தேவையில்லை என்றாலும் அவற்றை சட்டப்பூர்வமாக தானமாக கூட கொடுக்கலாம் என்ற மருத்துவர்களின் யோசனை உண்மையிலேயே வரப்பிரசாதம்தான். சில பேருக்கு 34-35 வயசுலேயே பீரியட்ஸ் ப்ளீடிங் கம்மியாயிரும், வர்றதே தள்ளி தள்ளி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு மெனோபாஸ் ஹார்மோன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஃப்யூச்சர் அவங்களுக்கு இல்லை எனக்கு நான் யூஸ் பண்ணல, வேற யாருக்காவது நான் தானமாக கொடுக்குறேன்னாலும் அந்த ஆப்ஷனும் இருக்கும். அதுக்கு தனியாக அந்த பேப்பர்ஸ் இருக்குது, லீகல் பேப்பர்ஸ் இருக்குது. கருமுட்டைகளை சேமித்து வைக்கும் முறைக்கு 2 லட்சம் ரூபாய் வரையில் செலவாகும் என்று கூறிய மருத்துவர்கள் 15 நாட்களுக்கு ஊசி செலுத்த வேண்டும் என்பதால் நிச்சயம் பக்க விளைவுகளும் வரும் எனவும் கூறும் மருத்துவர்கள் உண்மையிலேயே தேவை இருந்தால் மட்டுமே இந்த கருமுட்டைகளை உறைய வைக்கும் முறையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்ற அறிவுரையும் கொடுத்துள்ளனர். மெடிசன்ஸ் மட்டுமே மேபி ஒரு 70,000 to 80,000, 1 lakh கூட வரலாம். ஏஜ் அதிகமாக இருக்குன்னா 1 lakh கூட வரலாம். 2 years வரைக்கும் எக்கை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நம்ம எவ்வளோ வருஷம் நமக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணம் கட்டிக்கலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.